வணக்கம். தாய்மண் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். கடவுச்சீட்டு தரவரிசை பட்டியலில் இலங்கைக்கு கிடைத்த இடம். 2024 காப்போத்த சாதன தர பரீட்சை திகதி அறிவிப்பு. அம்பாந்தோட்டை பிரதேச சேலத்தில் தாக்குதல். பேருந்து ரயில் சாரதிகளாக பெண்கள். அரசாங்கத்தின் அதிரடி தீர்மானம். ஜெர்மனியில் பொதுமக்கள் மீது மோதிய கார், நீடிக்கும் மர்மம். கடவுச்சீட்டு தரவரிசை பட்டியலில் இலங்கைக்கு கிடைத்த இடம். கடவுச்சீட்டு தரவரிசை பட்டியலில் 42 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்ய அனுமதி பெற்ற இலங்கை கடவுச்சீட்டு 91வது இடத்தை பெற்றுள்ளது. 193 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க அனுமதி பெற்ற உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விமான பயண கடவுச்சீட்டை கொண்ட நாடாக தெரிவு செய்யப்பட்ட சீனா தி ஹென்லி தரவரிசையில் முதலிடத்தை பெற்றுள்ளது. 99 இடங்களை கொண்ட இந்த பட்டியலில் ஈரானும் சூடானும் இலங்கையுடன் சமமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி இலங்கை கடவுச்சீட்டை பயன்படுத்தி 42 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும். இந்த பட்டியலில் ஜப்பான் மற்றும் தென்கொரியா 2வது இடத்திலும், டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மன், அயர்லாந்து, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் 3வது இடத்திலும் உள்ளன. தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தான் பயண விசா தரவரிசை பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. 2024 வெளியிடப்பட்ட இந்த பட்டியலில் இலங்கை 96வது இடத்தை பிடித்துள்ளது. அதன்படி இந்த வருடம் இலங்கை 5 இடங்கள் முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 காப்போத்த சாதாரண தர பரீட்சை திகதி அறிவிப்பு. 2024-2025 கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை மார்ச் 17 முதல் 26ஆம் திகதி வரை 3663 பரீட்சை நிலையங்களில் நடைபெறும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர, இந்த ஆண்டு 4,74,147 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற தகுதி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் பரீட்சார்த்திகளுக்கு வழங்குவதற்காக தபால் துறைக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன்படி பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் அவர்களது சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கும், தனியார் மாணவர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களது வீடுகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டினார். அனுமதி அட்டைகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பின் 2025 மார்ச் 10ஆம் திகதிக்கு முன்னர் பரீட்சைகள் திணைக்களத்தின் www.donets.lk என்ற வலைத்தளத்தின் மூலம் ஆன்லைன் செய்யலாம். மேலும் அனைத்து பாடசாலை அதிபர்களும் பரீட்சார்த்திகளுக்கு விரைவில் அனுமதி அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கேட்டுக்கொண்டார். இன்னும் அனுமதி அட்டைகள் கிடைக்காத பாடசாலை அதிபர்கள் மூலம் பரீட்சைகள் திணைக்களத்திடம் விசாரித்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் தனியார் பரீட்சார்த்திகள் இது தொடர்பான பரீட்சைகள் திணைக்களத்திடம் நேரடியாக விசாரணைகளை மேற்கொள்ளலாம். தனது தந்தையின் பிறப்புச் சான்றிதழின் பிரதியை எடுப்பதற்காக அம்பாந்தோட்டை பிரதேச செயலகத்திற்கு புதன்கிழமை வந்த நபர் ஒருவர் பல கணினிகளை மற்றும் ஜன்னல் கண்ணாடிகளை நாட்காலியால் அடித்து அலுவலக சொத்துக்களை சேதப்படுத்தியிருந்தார். பிறப்புச் சான்றிதழின் பிரதிகள் வழங்கப்படும் கிளை அதிகாரிகளுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து குறித்த நபர் அலுவலக சொத்துக்களை சேதப்படுத்த ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அம்பாந்தோட்டை கேளியபுர பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் பிரதேச செயலக நிர்வாக அதிகாரியின் முறைப்பாட்டுக்கு அமைய அம்பாந்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பேருந்து ரயில் சாரதிகளாக பெண்கள். அரசாங்கத்தின் அதிரடி தீர்மானம். இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் புகையிரத சேவையில் பெண்களை சேர்ப்பதற்கான கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இன்று 7ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறித்த கருத்துக்களை தெரிவித்தார். அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாளை மகளிர் தினத்தை முன்னிட்டு எங்கள் அமைச்சின் அமைச்சர்கள் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில் சேவையில் பெண்களை நியமிக்க தீர்மானித்துள்ளனர். பெண்கள் சில நாட்களில் பேருந்து சாரதிகளாக, விமானிகளாக மற்றும் ரயில் துறையிலும் பணியாற்ற முடியும். நாளை மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
மேலும் பாடசாலை பேருந்துகளை பெண்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற கனவும் எங்களுக்கு உள்ளது என தெரிவித்தார். ஜெர்மனியில் பொதுமக்கள் மீது மோதிய கார் நீடிக்கும் மர்மம். ஜெர்மனியின் மேற்கு பகுதி நகரான மென்ஹைமில் நடத்தப்பட்ட கார் தாக்குதல் குறித்து மர்மம் நீடித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த நகரில் உள்ள பாரபெட்லாப்ட் வீதியில் இந்த கார் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த கார் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 5 பேர் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பாக ஜெர்மனியைச் சேர்ந்த 50 வயது நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். எனினும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு தாக்குதலுக்கான காரணத்தை அவர் கூறவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் தாக்குதலின் நோக்கம் குறித்து மர்மம் நீடித்து வருகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாய்மண் செய்திகளோடு இணைந்திடுங்கள்.